nice to meet you all. And then today I'm going to take a session in immersive technologies. How to use the technologies as a homework to the students. How you handle the tools to give some homework tasks to the students. இது மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் டாஸ்க் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் டீச்சிங் மெத்தடாலஜியில் நீங்கள் சம் ஆஃப் த டூல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து ஒரு மேப் வச்சுருப்பீங்க, சார்ட் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி மெத்தட் நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணுறதுக்காக நம்பர் ஆஃப் திங்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருப்பீங்க. 1 or 2 or 3 அதுக்கு வந்து டூல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியில் டெக்னிக்கலி லாங் பேக் ஒரு thousands of years முன்னாடி ஒரு சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குருகுலத்தில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறோம், ஸ்டாஃப்ஸுக்காக இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணாங்க. அப்போது ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை கற்று தருவாங்க. போர் தொழில் பற்றி கற்று தருவாங்க, ஒரு படிப்பு கல்வியை பற்றி கற்று தருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லி தருவாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் கிடைக்கிறோம். ஸ்கூல் அவங்க ஃபேமிலியில் என்ன படிச்சிருக்காங்களோ அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. பாடசாலைகளில் வந்து ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பசங்களை ஸ்கூல் கொண்டுட்டு வந்து படிக்க வச்சாங்க. அன்னைக்கு அவ்வளோ டெக்ஸ்ட் கிடையாது. என்னென்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ அதில் இருக்கிற நோட்டை மட்டும் வீட்டில் வச்சு படிப்பாங்க. புக்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் நல்லா கொண்டு வந்தாங்க. இதன் டெக்ஸ்ட் புக்ஸில் எல்லா டேட்டாஸ் வந்து இருக்கும். நம்ம அதில் என்ன இருக்கோ அது கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை வந்து எழுதி ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு நோட்ஸ் வந்துடும். ஸ்டாஃப்ஸும் நோட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் நோட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு 2000 பீரியட்ல இருந்து நோட்ஸ் வந்து ஒரு பெரிய பீரியட் எடுத்துச்சு. தேராஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் அப்புறம் டெக்னாலஜி மொபைல் ஃபோன் வந்துச்சு. அப்போதான் மொபைல் ஃபோன் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்ல வந்து மொபைல் ஃபோன் வந்துச்சு. மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன ஆச்சு அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கலாக கொண்டுட்டு வந்து எஜுகேஷன் ரிலவெண்ட்டாக அது ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் ஃப்ரேம் பண்ணி அதை உங்களுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடாலஜிஸ், டீச்சிங் மெத்தடாலஜிஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு டீச்சிங் டூல்ஸ் எல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடாலஜி வரைக்கும் இப்போ வந்து கரெக்டாக வந்து ரன் ஆகிட்டு. அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இன்னைக்கு இருக்கிற லெவலில் ஏஐ பேஸ்ட் எம்எஸ்சி டெக்னாலஜி அதை பேஸ் பண்ண ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் கிளாஸ் அதை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்டபிள் டு த ஸ்டடீஸ். அவங்க இப்போ நார்மலாக நீங்கள் போர்டில் எழுதி வரைஞ்சு போடுற ஒரு 2D பிக்சரை அவங்க நோட்டில் காப்பி பண்ணிட்டு வீட்டுக்கு போய் படிப்பாங்க. அது வீட்டில் வந்து ட்ரா பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் வரைஞ்சிருக்கிறத பார்ப்பாங்க, பார்த்துட்டு அது மேலே ஒரு சொல்றா, அப்புறம் அதை பார்க்காம ஒரு ட்ரா பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து அதே மாதிரி நீங்களே எந்த கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சுக்கலாமா? 11th 12th போறீங்களா? up to 10th வரைக்கும். ஓகே, 10th அப்போ நம்ம வந்து கண்ணோட டயக்ராம்ஸ் வந்து அவங்களுக்கு காமிப்போம், ஹார்ட்டோட டயக்ராம்ஸ் வந்து அவங்களுக்கு காமிப்போம். அது எப்படி இருக்கோ, எந்த ஆங்கிள், வென்ட்ரிகிள்ஸ், ஸ்மால் அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் அவங்க நோட் பண்ணுவாங்க, படிப்பாங்க, வரைஞ்சு பார்ப்பாங்க. இவ்வளோ ஒர்க் வந்து இது 2D நம்ம புக்கில் இருக்கும். புக்கில் இருக்கிறத அப்படியே பார்த்து அவங்க எக்ஸாம்ஸில் எழுதுவாங்க. இது வரைக்கும் வருது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும், இவங்க நேரிலேயே பார்க்கணும். அவங்கெல்லாம் ஃபோன்லேயே இதெல்லாம் தெரிஞ்சுட்டே வந்துடுறாங்க. பார்க்கும்போதே இப்போ குழந்தை வந்து ஃபோனோட தான் வரும். உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியாமல் தான் இருக்காது. உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கும், உங்கள் குழந்தைங்க இருக்கும். எல்லாமே ஆளுக்கு ஒரு 2 ஃபோன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோனில் ஒரு ஹார்ட்வேர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா 2 நிமிஷம் போதும் ஒரு யூடியூப்ல இருந்து நம்ம வீடியோ ஓடிட்டு ஃபுல்லாக படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக எடுத்து அவங்க சொல்கிறாங்க கிளாஸ். ஸோ இந்த விஷயத்த நெக்ஸ்ட் டைமென்ஷன் லைக் நம்ம மொபைலில் பார்த்ததை 3D-யா உங்கள் கண்ணு முன்னாடியே இங்கே ஒரு ஹார்ட் இருக்குது அப்படின்னா அதை உங்களால் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடிஞ்சா அதை என்ன பண்ணுவீங்க? லைக் யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டர் அவங்க கூட அவங்க கிட்ட படிக்கிற டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, டாக்டர்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் எம்பிபிஎஸ் படிக்கும். அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எவ்ரி டைம் வந்து நம்ம ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்துட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் வந்து ஹார்ட் பேஷண்ட் இல்லாமல் இருப்பாங்க. லைவ் கிளாஸஸ் எவ்வளோ எடுத்தாலும் இல்லாத நாள் கூட இருக்கும். ஸோ அந்த டைம்ல இவங்க இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணுவோம். இந்த மாதிரி டீச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டை வந்து என்ன டயக்ராமோ அதை 3D எலக்ட்ரிக்கல் ஷேப்ல அவங்க வந்து டிசைன் பண்ணி அந்த டிசைன் பண்ணது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், லைக் நம்ம போர்டில் வரைஞ்சோம் அப்படின்னா 2 ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்ல நம்ம 2 2Dல வந்து அந்த படத்தை வரையும். அதே 3 டைமென்ஷன்ல அதோட லென்த் அண்ட் அதையும் கொடுத்து நம்ம அந்த டயக்ராமை வரைஞ்சு அந்த டயக்ராமை விஷுவலைஸாக அவங்களால பார்க்க வச்ச கேள்வி. இந்த இடத்துல வந்து லைக் இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு. இந்த வாட்டர் பாட்டில் நான் இந்த வாட்டர் பாட்டில் ஷேப்பை நான் இதில் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இது 2D பிக்சராக இருக்கும். இந்த 2D பிக்சரை நான் 3D பிக்சராக ஒரு கோரல் ட்ரா யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆங்கிளில் எனக்கு எலிப்டிக்கல் ஷேப் இந்த ஷேப்பில் வந்து சிலிண்டர் ஷேப்பில் வரும்.
இப்படி வருது அப்படின்னா இந்த இந்த விஷயத்த அவங்க என்னென்ன ஆங்கிள் பார்க்கலாம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், எனக்கு என்னோட பின்பம் வந்து இதுல தெரியுது, எனக்கு ஆஃப் சைட்ஸ் ஆஃப் விஷயம் வந்து இதுல தெரியும். பட் உங்களுக்கு இதே விஷயம் தான் தெரியுது அப்படின்னு கேட்டா இல்ல, இதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து வேற ஒரு விஷயம் தெரியும். இது பார்த்து நான் வரதே அப்படின்னா என்னோட ஆங்கிள் ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட விஷன்ல உங்களோட ஆங்கிள் வந்து ஒரு மாதிரி. இப்போ இந்த ஆங்கிள் நம்ம இப்படிதான் பார்க்க முடியும். பட் உங்களால இந்த 360 ஆங்கிள் ஒரு பாட்டில் ஃபுல்லா ரொட்டேட் பண்ணா 360 ஆங்கிளையும் உங்களால பார்க்க முடிஞ்சா இருக்கு. இந்த விஷயத்த ஏபிஎஸ்சி எம்எஸ்சி டெக்னாலஜி விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி லைக் அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி சாஃப்ட்வேர் சோசியல் சயின்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டைனோசர்ஸ் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஆனால் இருந்தது அப்படிங்கிறது தெரியும். இப்போ அது உங்கள் கண்ணு முன்னாடி வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? பயந்து ஓடுவீங்க. ஓகே, சப்போஸ் அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா சொல்லப்படுற, நானும் பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்தது கிடையாது, நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் யாரும் பார்த்தது கிடையாது. ஸோ லாங் பேக் இருந்ததா சொல்லப்படுற சில விஷயங்கள் நமக்கு கிடைச்ச தெரியாத விஷயம் சொல்லி அது எந்த சைஸ்ல இருக்கும், எந்த ஆங்கிள் இருக்கும், அது என்ன பண்ணணும், எப்படி நடக்கும், இந்த மாதிரி 2 காலையும் நடக்கும், 4 காலில் ஓடும், ஸோ அது பறக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த விசுவலைசேஷன்ஸை நமக்கு ஒரு வீடியோ செட்டப்பா என்கிட்ட இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறேன். இதை பார்க்கலாம். அண்ட் தென் இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். சரியா? இதை வந்து இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்னோட பிபிடியில் இருக்கிற கண்டென்ட் வந்து சின்ன பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுறேன். டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். டேட் முன்னாடி நம்ம முக்கால்வாசி டாபிக் கவர் பண்ணிடுறோம்.